ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணும் பொழுது நமக்கு இந்த இறைவனுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி அன்னை நம் வீட்டில் வந்து குடியேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகளை அன்றைய தினம் வந்து நம்ம செய்யணும், எந்த நேரத்தில் அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் பல மடங்காக கிட்டும் அப்படின்ற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளியில பல சிறப்புகள் வந்து இருக்கு. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான தினமா இருக்கு. அதையும் கூட அன்றைய தினம் பிரதோஷமும் இணைஞ்சிருக்கு. அம்பாளையும் சிவபெருமானையும் ஒன்று சேர வழிபட்ட பலன்கள் நமக்கு கிட்டும். அதனால அன்றைய தினத்தை வந்து நம்ம சிறந்த முறையில பயன்படுத்திக்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு முழுக்க நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வம் நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குறிப்பிட்ட ஆடி முதல் வெள்ளி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி சோமவார பிரதோஷத்துக்கு மகிமை அதிகமோ, திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை தான் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு மகா பிரதோஷம் அப்படின்ற பெயரும் இருக்கு. இந்த இரண்டு தினத்துல வரக்கூடிய பிரதோஷத்துக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கோ அதே மாதிரி இந்த சுக்கிரவாரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் மகிமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். எந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம வழிபடும் பொழுது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல் நிறைஞ்ச வீடியோவை வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சுருட்டப்பள்ளி சிவபெருமானை வந்து பள்ளிக்கொண்டீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றின வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் பிரதோஷம் உருவான வரலாறையும் வந்து அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். அந்த கோவிலுடைய மகிமையே அதுதான். அதனால் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி அம்பாளையும் சிவபெருமானையும் ஒன்று சேர வழிபடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் பொழுது பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அன்றைய தினத்தை நம்ம தவற விடவே கூடாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வணங்கக்கூடிய தினமாக இருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மிகவும் விருப்பமான நீங்க தாமரை மலரை கொண்டு அவங்கள வந்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வீட்டில் எப்படியா இருந்தாலும் ஒன்று விக்கிரகம் வச்சிருப்போம், இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருடைய புகைப்படம் இருக்கும். நீங்க வந்து ஒரு தாமரை பூவை வந்து வச்சு நீங்க வழிபட்டாலும் பலன்கள் மிக அதிகமாக இருக்கு. நான் வந்து பலவிதமான முத்திரைகளை பற்றின விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். குறிப்பாக நம்ம வந்து பூஜை பண்ணும் பொழுது எந்த மாதிரியான முத்திரைகளை பயன்படுத்தும் பொழுது பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளியை பற்றின விஷயத்தை பார்க்குறோம். மகாலட்சுமி தாயாருடைய அவங்கள வந்து வசியம் பண்ணக்கூடிய முத்திரைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து மகாலட்சுமியுடைய முத்திரை, மகாலட்சுமி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணும் பொழுது இந்த முத்திரையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்பொழுது அந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லும் பொழுது பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். அந்த அம்பாள் நமக்கு தேடி ஓடி வருவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது. அதனால் முத்திரைகள் வந்து பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மகாலட்சுமி தாயாருடைய முத்திரையையும் நம்ம சேர்த்து இந்த ஆடி வெள்ளி முதல் வெள்ளி அன்னைக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது பலன்கள் பல மடங்காக கிட்டும். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அன்றைய தினம் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் சுக்கிரனை வழிபாடு பண்ணுறதும் வந்து சேர்த்து செய்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும். இப்போ வந்து சுக்கிரை ஓரை அப்படின்னு வெள்ளிக்கிழமையில பார்த்தோன்னா 3 தடவை இருக்குது, காலையில், மதியம், இரவுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தேர்ந்தெடுத்து வழிபாடுகள் பண்ணக்கூடிய நேரமே 6லேருந்து 7 வெள்ளிக்கிழமை சுக்கிரை ஓரை. இப்போ மாடி முதல் வெள்ளி அப்படின்னும் பொழுது நான் கூழெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில படைக்கக்கூடிய விஷயத்தில் நான் வந்து பயன்படுத்தக்கூடியது கல்லுப்பு. கல்லுப்போட எந்த பொருளை வச்சாலும் அதை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் தங்கை நகையும் வந்து காசையும் வந்து வச்சுருவேன். அடுத்தது குண்டுமல்லி, முல்லைப்பூ, இது எல்லாமே வந்து அந்த வந்து தட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்தது கூழும் ரெடியாக இருக்குது. அடுத்தது இனிப்புக்காக வந்து மகாலட்சுமிக்கு வந்து விருப்பமான ஒரு நைவேத்தியமாக என்னான்னு பார்த்தோன்னா பாலும் கல்கண்டும் கலந்த பால் இருக்கு இல்லையா, அதை வச்சு வழிபடலாம். டைம் இருந்துச்சுன்னா கல்கண்டு வச்சு உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரெடி பண்ண முடியுமா பண்ணலாம். இல்லைன்னா ஈஸியாக பாலில் அந்த கற்கண்டை போட்டு அதில் எப்பயுமே வந்து ஒரு இனிப்பு பொருள் நமக்கு சாமி கும்பிட்றதுக்காக நிவேதமாக வைக்கும்போது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு வைக்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும். அதையும் சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன்.
இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிரனை நம்ம கூப்பிட்டுருக்கோம், தேவையானதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் வந்து இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாம் வந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய ஆற்றலும் அடுத்தது குலதெய்வத்துடைய திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குலதெய்வத்தை திருப்திப்படுத்தலைன்னா அந்த குலமே வந்து செழிப்படைய முடியாது. அன்றைய தினம் குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடணும். நிலைவாசல் பூஜை, குலதெய்வம்னாலே இவ்வளவு நிலவாசலை வந்து நம்ம எப்படி வந்து வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கான வீடியோவும் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நெற்தோரணம் கட்டணும் அப்படின்றத பற்றின வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா. எவ்வளோ நிறைய தகவல்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே ரெடி பண்ணி பூஜை விளக்கு ஏற்றிட்டோம், தீப தூப ஆராதனை நிவேதியம் எல்லாம் பண்ணிட்டோம். பூக்களால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூக்களை வந்து வச்சு அதுவும் குறிப்பாக வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்தான் முல்லை மல்லி. உங்களால் முடிஞ்சதுன்னா வாசனை மலரை கொண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமிக்கு விருப்பமான தாமரை மல்லியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒன்று, பஞ்சகாவிய விளக்கை பற்றி நான் சொல்லாத வீடியோவே கிடையாது. பஞ்சகாவிய விளக்கு வந்து அவ்வளவு அற்புதங்களை உங்கள் வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பஞ்சகாவிய விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக வந்து ஏற்படும். அதுக்கு வந்து எந்த டவுட்டுமே நீங்கள் பட வேணாம். இதை நீங்கள் வந்து சேர்த்து வந்து செஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன டைமில் வந்து பண்ணுறீங்களோ அந்த வீடே அப்படியே மங்களகரமான வாசனையோடு இருக்கும். இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றும் பொழுதே மன நிறைவோடு இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பஞ்சகாவிய விளக்க பற்றின வீடியோவும் நான் பல வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.